الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. والصلاة القائمة آت محمد الوسيلة والفضيلة وبعث مقامه. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: كلمتان حبيبتان إلى الرحمن ثقيلتان في الميزان خفيفتان على اللسان سبحان الله وبحمده سبحان الله العظيم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல.
وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ. அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய இபாதத்துகளில், வணக்கங்களில் மிக உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு வணக்கம்தான் தஸ்பீஹ். அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்தல். தஸ்பீஹ் செய்வதென்றால் என்ன? அல்லாஹுவை தூய்மைப்படுத்துதல், அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துதல். இது ஒரு இபாதத். நமது வளமையிலே தஸ்பீஹ் மணி என்பார்கள், தஸ்பீஹ் கோர்வை என்பார்கள். அதை வைத்து நாம் தஸ்பீஹ் செய்வது. ஆனால் அந்த தஸ்பீஹ் என்பது சாதாரண ஒரு வணக்கம் அல்ல. குர்ஆனில் அல்லாஹ் 90க்கும் மேற்பட்ட ஆயத்துகளில் அதை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். 90க்கும் மேற்பட்ட ஆயத்துகளில் சொல்லப்பட்ட ஒரு இபாதத்து தான் இந்த தஸ்பீஹ். தஸ்பீஹ் என்றால் கருத்து அல்லாஹுவை தூய்மைப்படுத்துவது. எதை விட்டும் அல்லாஹுவை தூய்மைப்படுத்துவது? அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் பிள்ளைகளற்றவன், அல்லாஹ் தாய் தந்தைகளற்றவன், அல்லாஹ் மனைவியற்றவன், அல்லாஹ் குடும்பமற்றவன், அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் கிடையாது, ஷிர்க்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானவன் என்பதுதான் சகோதரர்களே தஸ்பீஹுடைய கருத்து. இந்த தஸ்பீஹ், ஒரு மனிதன் தஸ்பீஹ் செய்யும் பொழுது, அல்லாஹுவை துதிக்கும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தஸ்பீஹுடைய சூறாக்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். உதாரணமாக நாம் ஒவ்வொரு நாளும் வித்ர் தொழுகிறோம். இந்த வித்ர் தொழுகையில் ஓதக்கூடிய சூரா என்ன? சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அஅலா. உயர்ந்த உன்னுடைய ரப்பை தஸ்பீஹ் செய்யுங்கள். வித்ருடைய முதலாவது ரக்காத்ல நாங்க ஓதக்கூடிய சூரா என்ன? சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அஅலா. உயர்ந்த ரப்பை தஸ்பீஹ் செய்யுங்கள். ஒவ்வொரு ஜும்மா தொழுகையிலும் முதலாவது ரக்காத்தில் நாங்க ஓதக்கூடிய சூரா என்ன? சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அஅலா. உயர்ந்த உங்களுடைய ரப்பை தஸ்பீஹ் செய்யுங்கள், துதியுங்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் தன்னை தூய்மைப்படுத்துகிறார். சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். சுப்ஹான், அல்லாஹ் தூய்மையானவர். சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம்.
அல்லாஹ் தன்னை சொல்றான், நான் தூய்மையானவன். சப்பஹன்னு தொடங்குற சூரா, யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அல்லாஹ் சொல்றான், நான் தூய்மையானவன். இது அல்லாஹ்வுக்கும் விருப்பமான வார்த்தை சகோதரர்களே. இந்த தஸ்பீஹ் என்ற இந்த வார்த்தை இருக்குதே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அதனாலதான் தொழுகையில் முக்கியமான 3 இடத்தில் தஸ்பீஹ் இருக்குது. தொழுகையில் முக்கியமான 3 இடம். முதலாவது, தொழுகையில் தக்பீர் கட்டியதோடு வஜ்ஜஹத் ஓதுகிறோம். வஜ்ஜஹத்தோடு இணைந்து சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் வ தபாரக இஸ்முக் வ தஆலா ஜத்துக் வ லா இலாஹ கைருக். யா அல்லாஹ், நீ தூய்மையானவன். இரண்டாவது சகோதரர்களே, தொழுகையில் மிக முக்கியமான இடம்தான் ருக்கு. ருக்குல் என்ன ஓதுறோம்? சுப்ஹான ரப்பியல் அதீம். பிரம்மாண்டமான என்னுடைய ரப் தூய்மையானவன். சுப்ஹான ரப்பியல் அதீம். சுப்ஹான ரப்பியல் அதீம். பிரம்மாண்டமான என்னுடைய ரப் தூய்மையானவன். மூன்றாவது, தொழுகையில் மிக முக்கியமான 3வது இடம்தான் சுஜூத். சுஜூதில் என்ன ஓதுறோம்? சுப்ஹான ரப்பியல் அஅலா. சுப்ஹான ரப்பியல் அஅலா. சுப்ஹான ரப்பியல் அஅலா. உயர்ந்த என்னுடைய ரப் தூய்மையானவன். இந்த 3 இடத்திலும், கியாமில், ருக்கூவில், சுஜூதில். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் தூய்மையானவன் என்று தஸ்பீஹ் செய்வது மிக உயர்ந்த அமல். உலகத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள், இறைநேசர்கள், நபிமார்கள் எல்லாம் தங்களுக்கு பிரச்சினைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது அவர்கள் மேற்கொண்ட மிக முக்கியமான ஒரு இபாதத்து தான் இந்த தஸ்பீஹ். உலகத்தில் பறவைகள் தஸ்பீஹ் செய்கிறது, மிருகங்கள் தஸ்பீஹ் செய்கிறது, மரங்கள் தஸ்பீஹ் செய்கிறது. ஒவ்வொன்றுடைய தஸ்பீஹும் வித்தியாசமானது. அல்லாஹ் குர்ஆனில் 6 நபிமார்கள் தஸ்பீஹ் செய்ததாக அல்லாஹ் வரலாற்றை சொல்லியிருக்கின்றார். இதில் முதலாவது நபிதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நைனவா என்ற ஊருக்கு நபியாக அனுப்பப்பட்டு, அந்த ஊர் மக்களை விட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலிலே ஏறுகிறார்கள். கப்பல் மூழ்க பார்க்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை தண்ணீரிலே போட்டார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை ஒரு மீன் விழுங்கிக் கொண்டது. இந்த இக்கட்டான கட்டத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யோசித்தார்கள், நான் எப்படி அல்லாஹ்வை அழைப்பது? அவர்களுக்கு தெரிந்த தஸ்பீஹ். அவங்க சொன்ன வார்த்தை தான், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக், யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன். தஸ்பீஹ் செய்தார்கள். உலக வரலாற்றில் இவ்வளோ ஆபத்தான ஒரு அபாயத்தை அடைந்த ஒரு ஆள் தப்பி வந்த வரலாறு இல்லை. ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன் என்ன செய்தது? அப்படியே வந்து கக்கியது வெளியே. மலக்குகள் கேட்டாங்க, யா அல்லாஹ்,
கடலுக்குள்ளிருந்து ஒரு தஸ்பீ சத்தம் கேட்குது, உன்னை தூய்மைப்படுத்துற சத்தம் கேட்குது. அல்லாஹ் சொன்னான், என்னுடைய அடியார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய தஸ்பீஹ் அது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இதை நாங்க சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. தஸ்பீ செய்யறத சாதாரணமாக மட்டும் கருதிவிடக்கூடாது. இந்த தஸ்பீ என்ற இபாதத்தை உள்ளத்தால உணர்ந்து கருத்தை விளங்கி அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்லும் பொழுது அது மிக பலமான நம்முடைய இபாதத். முதலாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீ செய்தார்கள். இரண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹோடு பேசிய நபிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல சொன்னாங்க, பேசி பேசி அல்லாஹ் உன்னை பார்க்கணும். நான் அல்லாஹ் சொன்னான், என்ன பார்க்க இயலாது மூசா, என்ன பார்க்க முடியாது. இல்ல பார்க்கணும் யா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், ஃபைனிஸ்தகர்ர மக்கானஹு ஃபஸௌஃப தரானி, இந்த மலையை பாரு. அல்லாஹுடைய நூர் வெளிவந்தது, மலை தூள் தூளாக வெடித்தது. ஃபஹர்ர மூசா ஸாயிகா, உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி கீழே விழுந்தார்கள். அப்பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுப்ஹானக் துப்து இலைக் வ அன அவ்வலுல் முஃமினீன். யா அல்லாஹ், நீ தூய்மையானவன். சுப்ஹானக். தஸ்பீஹ் செய்தார்கள் உடனே. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விருப்பம் அதிகமா தஸ்பீஹ் செய்யும், அல்லாஹ்வை அதிகமாக துதிக்கும். முஹர்ரமுடைய நாள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் 8 துஆ கேட்டாங்க. 8ஐயும் அல்லாஹ் கபூல் செய்தார். ரப்பி ஷ்ரஹ் லீ ஸத்ரி வயஸ்ஸிர் லீ அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜ்அல் லீ வஸீரன் மின் அஹ்லி ஹாரூன அஹி உஷ்துத் பிஹி அஸ்ரி கை நுஸப்பிஹக கஸீரா. யா அல்லாஹ், என் நெஞ்ச விசாலப்படுத்து. ரப்பி ஷ்ரஹ் லீ ஸத்ரி வயஸ்ஸிர் லீ அம்ரி, என்ற விடயங்கள் எல்லாம் லேசாக்கி அல்லாஹ். ஏன் தெரியுமா இதெல்லாம் செய்? கை நுஸப்பிஹக கஸீரா. யா அல்லாஹ், நான் உன்னை அதிகமா தஸ்பீஹ் செய்யும். உன்னை அதிகமா நான் என்ன செய்யணும்? தஸ்பீஹ் செய்யும். மூன்றாவது தஸ்பீஹ் செய்த நபிதான் சகோதரர்களே தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹ் செய்வாங்க. அவங்களோடு சேர்ந்து மலைகள், பறவைகள் தஸ்பீஹ் செய்யும். மலைகள், பறவைகள் செய்யும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து தஸ்பீஹ் செய்யும். நான்காவது நபிதான், தஸ்பீஹ் செய்த நபிதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஐந்தாவது நபிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆறாவது எங்கட தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் செய்த இபாதத் இந்த தஸ்பீஹ்? தஸ்பீஹ் எடுத்து சும்மா உருற்ற மட்டுமல்ல, இது அல்லாஹ் தூய்மையானவன் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னதோட அல்லாஹ் சந்தோஷப்ப. அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ்க்கு பிள்ளைகள் இல்ல. அல்லாஹ் சொல்றான், கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களாம் ஈசா அல்லாஹ்ட மகன். யஹூதிகள் சொல்றாங்களாம் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன். அல்லாஹ் சொல்றான், இல்ல, எனக்கு பிள்ளை இல்ல, நான் பரிசுத்தமானவன், நான் தூய்மையானவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வே தன்னை தஸ்பீஹ் செய்கின்றான். மலக்குகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தார்கள், நபிமார்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை என்ன தெரியுமா? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ்
நபியே அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் வருவதை பார்ப்பீர்கள். இந்த சமயத்திலே நபியே ஃபஸப்பிஹ் தஸ்பீஹ் செய்யுங்கள். ஒரு மனிதனுடைய எங்களுடைய கடைசி காலம் நெருங்கும் பொழுது 2 அமலை கூட்ட வேண்டும். முதலாவது தஸ்பீஹ், இரண்டாவது இஸ்திக்ஃபார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இறங்கியதற்கு பிறகு சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அல்லாஹும்ம ஃபிர்லி, நபி அவங்க தஸ்பீஹ் செய்வாங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அல்லாஹும்ம ஃபிர்லி. ஏன் அல்லாஹ் சும்மா சொல்லலி, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. நபி அவர்கள் மௌத் வரை தஸ்பீஹ் செஞ்சார். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அல்லாஹ் தஸ்பீஹை தந்திருக்கின்றார். அதனாலதான் நபிமார்கள் எல்லாரும் தங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? யார்கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க? இல்ல, சுப்ஹானல்லாஹ். பறவைகள் ரிஸ்க தேடி பறக்குது. அந்த பறவைகள் தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் பறக்குது. அல்லாஹ் ரிஸ்க விசாலப்படுத்துறான் பறவைகளுக்கு தஸ்பீஹுடைய பரக்கத்தால். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் கலாமி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பேச்சு என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்றது. எப்ப தஸ்பீஹ் செய்யும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸப்பிஹ் பில் அஷியி வல் இப்கார், காலையில மாலையில தஸ்பீஹ் செய். சுபஹ தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்து அல்லாஹ்வை துதிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அஸர தொழுதுட்டு சகோதரர்களே அப்படியே உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்யும். சுபஹுக்கு பிறகு அஸருக்கு பிறகு தஸ்பீஹ் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது நபி அவங்க போறாங்க. திரும்ப வீட்டுக்கு வாராங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா திக்ர் செஞ்சிட்டு இருக்கிறார். கேட்டாங்க, ஜுவைரியா, இவ்வளோ நேரமும் நீங்க செய்த திக்ருக்கு மிக உயர்ந்த ஒரு தஸ்பீஹ் உங்களுக்கு நான் படிச்சு தரட்டுமா? படிச்சு தாங்க யா ரசூலல்லாஹ். நபி அவங்க உடனே படிச்சு கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. 5 கலிமாக்கள் சொன்னாங்க. நீங்க இந்த திக்ர தஸ்பீஹ ஓதுனீங்கண்டா இவ்வளோ நேரம் செய்த திக்ரை விட உயர்ந்ததாய். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தி. யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நீ பிள்ளைகளை விட்டு தூய்மையானவன். அல்லாஹ்க்கு ஆக கோபம் என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குது என்று சொல்றது. உலகத்தில் அல்லாஹ்க்கு ஆக கோபம் வந்து அல்லாஹ்க்கு பிள்ளையை கற்பிப்பது. அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. அல்லாஹ் சூரா மரியம்ல சொல்ற இந்த மலைகள் இருக்குதே, இந்த மலைகள் எல்லாம் இந்த அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குது என்று சொல்றதை கேட்டு வெடிக்க பார்க்குது. அல்லாஹ்க்கு அவ்வளவு கோபம். அது நாங்க யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், பிள்ளைகள் அற்றவன் என்றா அல்லாஹ் உடனே சந்தோஷப்படுறான். அல்லாஹ் உடனே சந்தோஷப்படுறான். அதுதான் தஸ்பீஹ் செய்யறது. நாங்க சும்மா தஸ்பீஹ் செய்யக்கூடாது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். எந்த அளவுக்கு நீ தூய்மையானவன்? அதத ஹல்கி,
உலகத்தில் எத்தனை படைப்பு இருக்குதோ அத்தனை படைப்புகளின் எண்ணிக்கை அளவு நீ தூய்மையானது. வரிதா நஃப்ஸி, நீ பொருந்தும் வரை நீ தூய்மையானது. வஸினத அர்ஷி, உன் அர்ஷுடைய பாரம் அளவு நீ தூய்மையானது. வமிதாத கலிமாத்தி, உனது சொற்களின் மை அளவு நீ தூய்மையானது. எவ்வளவு பிரம்மாண்டமான தஸ்பீஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலிமத்தான், ரெண்டு சொல் இருக்குது, ரெண்டு திக்ர் இருக்குது. ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், அல்லாஹ்க்கு மிக விருப்பமான கலிமா. ஸகீலதான் ஃபில் மீசான், மீசான் தராசுல அந்த தஸ்பீஹ தூக்கி வச்சா மிச்சம் பாரமானது. ஆனால் ஹஃபீஃபதானி அலல் லிசான், நாக்குக்கு மிக்க லேஸ் அது செய்யறது. என்ன தஸ்பீஹ் தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அவ்வளவுதான். எவ்வளோ நேரம் வேஸ்டா கழியுதுங்கட, எவ்வளோ மீசான பாரமாக்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஒரு நாளைக்கு 100 தரம், 200 தரம், 1000 தரம் அல்லாஹ் எவ்வளோ எங்களோடு இறக்கப்படுவார், அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவார். என்ற அடியான் தூய்மைப்படுத்துறார். உலகத்தில் உள்ள யகூதிகள் நசாராக்கள் எனக்கு பிள்ளை இருக்குது என்று சொல்லும் பொழுது இன்ன முஸ்லிம் என்ன பரிசுத்தப்படுத்துறார், நான் தூய்மையானவன். அல்லாஹ்க்கு மிக விருப்பமான சொல் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். கண்ணியமிக்க சகோதரர்களே, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா என்ற ஆயத் இறங்குது. நபி அவங்க சொன்னாங்க, இஜஅலுஹா ஃபீ சுஜூதிக்கும், சுஜூதில் ஓதுங்கண்டாங்க. அதனால தான் நாங்க சுப்ஹான ரப்பியல் அஅலான்னு சுஜூதில் ஓதுறோம். சூரத்துல் வாக்கியாவுடைய கடைசி ஆயத் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம். நபி அவங்க சொன்னாங்க ருக்கூல ஓதும், ருக்கூல ஓதுங்க. அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, தஸ்பீஹுடைய வரிசைகளில் முதலாவது தஸ்பீஹ் தான் என்ன? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இரண்டாவது தஸ்பீஹ் தான் ருக்கூல ஓதக்கூடிய சுப்ஹான ரப்பியல் அஸீம். மூன்றாவது தஸ்பீஹ் தான் சுஜூதில் ஓதக்கூடிய சுப்ஹான ரப்பியல் அஅலா. நான்காவது தஸ்பீஹ் தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், மீசான்ல பாரமானது. ஐந்தாவது தஸ்பீஹ் தான் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹாக்கு நபி அவர்கள் படித்து கொடுத்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஆறாவது தஸ்பீஹ் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்ய தஸ்பீஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஏழாவது தஸ்பீஹ் தான் சகோதரர்களே வாகனத்தில் ஏறியதோட ஓதக்கூடிய தஸ்பீஹ். கார்ல ஏறிட்டோம், என்ன ஓதுவோம்? சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. சுப்ஹான் என்ற அல்லாஹ் தூய்மையான. என்ன செய்தான் அல்லாஹ்? சக்கர லனா ஹாதா, இந்த வாகனத்தை வசப்படுத்தி தந்தானே. وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. ஒரு நாள் நாங்கள் அல்லா இடத்துல போக போறோம். ஏழாவது தஸ்பீஹ். எட்டாவது தஸ்பீஹ் தான் சகோதரர்களே தொழுகை ஆரம்பத்தில் ஓதுறது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக். ஒன்பதாவது தஸ்பீஹ் தான் மஜ்லிஸ்கள் முடியும் பொழுது ஓதுவாங்களே
சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அதை ஓதியதோட அந்த மஜ்லிஸ்ல செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இவ்வளோ உயர்ந்ததுதான் சகோதரர்களே தஸ்பீஹ். ஒவ்வொரு தஸ்பீஹும் சதகா. நபி அவங்க சொன்னார்கள், குல்லு தஸ்பீஹத்தின் சதகா. சதகா கொடுக்க காசு இல்லை நீங்கள்கிட்ட, 1000 தஸ்பீஹ் ஓதும். எந்த தஸ்பீஹையும் ஓதலாம், உங்களுக்கு எந்த தஸ்பீஹையும் ஓதலாம். கியாமத்துடைய நாளையில போய் பார்ப்பீங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 தரம் சொல்லி இருந்தா சொர்க்கத்துல 100 மரம் இருக்கும். 1000 தரம் சொல்லி இருந்தீங்கடா வாழ்க்கையில சொர்க்கத்துல சகோதரர்களே 1000 மரம் இருக்கும். 1,00,000 தரம் சொல்லி இருந்தீங்கடா வாழ்க்கையில 1,00,000 மரம் நாட்டிட்டு மௌத்தாகிறீங்க இன்ஷா அல்லாஹ். அதனால சகோதரர்களே, ஆயுள்ள ஒவ்வொரு மூச்சும் பொறுமதியான, ஒவ்வொரு மூச்சும் பொறுமதியான தஸ்பீக நாங்க வாழ்க்கையில பழகி கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு தொழ முடியாத ஒரு கட்டம் வரும், ஒரு மனிதனுக்கு நோன்பு பிடிக்க முடியாத ஒரு கட்டம் வரும், ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டம் வரும் இன்ஷா அல்லாஹ். வயசு போகும் எங்களுக்கு, நாம் எல்லோரும் வயதா தாண்டும் பொழுது ஒன்றே ஒன்று செய்யலாம், எங்களால நாக்கால தஸ்பீ செய்யலாம். அந்த கட்டம் எங்களுக்கு ஒரு நாள் வரும் சகோதரர்களே. கடைசி மூச்சு வரைக்கும் தஸ்பீக விட்டுறக்கூடாது. அதனாலதான் இமாம் புகார் ரஹிமஹுல்லா 7000 ஹதீஸ பதிவு செய்துட்டு கடைசி ஹதீஸாக கொண்டு வந்தாங்க. என்ன ஹதீஸ் தெரியுமா? இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ் இறக்கப்பட்டுருவான் சகோதரர்களே. தஸ்பீ செய்ய 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 சுப்ஹானல்லாஹ்னு நாக்கால சொல்லணும், ஆனா கல்புல பதியணும். என்ன தெரியுமா? அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் பிள்ளைகளை விட்டு தூய்மையானவன், அல்லாஹ் மனைவியை விட்டு தூய்மையானவன், அல்லாஹ் குடும்பத்தை விட்டு தூய்மையானவன். யஹூதிகள் சொன்னார்கள், யதுல்லாஹி மக்லூலா குல்லத் ஐதீஹிம். அல்லாஹ்வை அதிகம் குறை பேசினவங்க யஹூதிகள் தான். அதனாலதான் யஹூதிகள் அல்லாஹ் சபிச்சிட்டார். யஹூதிகளுக்கு அல்லாஹ்வுடைய சாபம். நாங்க முஸ்லிம்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வை தஸ்பீ செய்து செய்து அல்லாஹ்வை நெருங்கும். ருக்கூல எத்தனை தஸ்பீ ஓதும்? ஒரு தரமா? தனிய தொழுறோமா? 10 தடவை ஆகக்கூடியது சுப்ஹான ரப்பியல் அஸீம். கருத்தை விளங்கி ஓதிப்பார். சுஜூதில் எத்தனை தடவை ஓதுற தஸ்பீஹ்? சுப்ஹான ரப்பியல் அஅலா 10 தடவை ஓதினா தான் உங்களோட தொழுகை கம்ப்ளீட் ஆகும். மல்ல 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 மல்லண்டு காகம் கொத்துற மாதிரி கொத்துறதல்ல தொழுகை. நீங்க சுஜூதில் இருந்து கூட அல்லாஹ்வை நினைக்கிறீங்க. சுப்ஹான ரப்பியல் அஅலா, என்னுடைய உயர்ந்த இறைவன் தூய்மை. அல்லாஹ் சந்தோஷப்படுறான். வஸ்ஜுது வக்தரிப், நீ சுஜூதிலிருந்து என்ன நெருங்கு அல்லாஹ் சொல்றான். எப்படி நெருங்குற? தஸ்பீஹ் ஓத 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 நெருங்கிடுவோம் அல்லாஹ். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் அதிகமான தஸ்பீஹ்கள் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழ்க்கையின் கடைசி காலம் வரைக்கும் தஸ்பீ செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. فيا عباد الله،
أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: كلمتان حبيبتان إلى الرحمن ثقيلتان في الميزان خفيفتان على اللسان سبحان الله العظيم سبحان الله وبحمده. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صل اللهم وصل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.